வாங்க வாத்துக்கறி குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, 2 கொத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 துண்டு இஞ்சி, 25 பல்லு பூண்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடயே சேர்த்திக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாத்துக்கறி இது கூட சேர்த்திருங்க. இது கூடயே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். உங்கள் சைடில் வாத்து எந்தளவு வேவுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சாந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி முக்கு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இது கூடயே சேர்த்திக்கோங்க. 5 கொத்து கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே விசில நல்லா அடங்கி வந்துருச்சு. நம்ம கறி எந்தளவு வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா எண்ணெய் எந்தளவு இருக்குன்னு. அதனால தான் வாத்துக்கறியை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாந்தி இது கூடயே ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரையும் அலசி அந்த தண்ணி இது கூடயே ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா கறி வெந்து வந்துருச்சு. இந்த குழம்பு இட்லியோட சும்மா அடிபொலியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.